உங்களை சரி பண்ணிடுவார், தீர்த்து தருவார். இந்த டீச்சர் அப்படிதானே வந்தாங்க, டீச்சரே எங்களுக்கு வந்து அப்படிதான். டீச்சர் ஒரு பிரார்த்தனை கூட வந்தாங்க. அந்த பிரார்த்தனையை இந்த சாமி தான் நிறைவேற்ற, திருக்கண்டியூர் சாமி தான் நிறைவேற்றினார். அதனால பகவான் இங்க ஸ்பஷ்டமாக இருக்கிறார். இந்த படத்திலே அவர் இருக்கிறார். இங்க பாதுகை இருக்கு, ஒரு பூஜையை பண்ணுங்க, இங்க வந்து இருங்க, சாமிகிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். இது நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும், சந்தேகமே இல்லை. தொடர்ந்து இந்த சத்சங்கங்களுக்கு வாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகும். இப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பிடிக்க. உதாரணம் நாங்கள் தான் 33 வருஷத்துக்கு முந்தி சாமியை பார்க்க போனோம். எனக்கு இவ ஒரு பாட்டு சாமிகிட்ட பாடுனா உன் அட்ரஸ் சொல்லுமான்னு சொன்னாரு. சொந்த வீடு கிடையாது, ஒரு 2 வீலர் கூட எனக்கு கிடையாது. அன்னைக்கு சாமிகிட்ட போய் நான் நிற்கும் போது பாட்டு பாடும்போது டெலிவர் அட்ரஸ் சொன்னாரு. எவனுக்கோ வீட்டு அட்ரஸ் தான் சொன்னோம், வாடகை வீட்டு அட்ரஸ் தான் சொன்னோம். இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா, அதே திருநெல்வேலியில 2 வீடு வாடகை விட்டுருக்கேன். இது போக நாசகத்தில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டேன், சிவசேலத்தில் ஒரு சுரதமனம் டெவலப் பண்ணிட்டேன், 3 வீட்டுக்கு அதிபதி ஆகிட்டார். ஒரு வீடு கூட இல்லாத எனக்கு 3 வீடுகள் தந்து 2 வீடை வாடகைக்கு விடுற அளவுக்கு யோசிச்சுட்டார். நாங்கள் ஒன்றும் கள்ளத்தனம்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தோம், ஒழுங்கா சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்தோம். இன்னைக்கு கவர்மெண்ட் பென்ஷனும் வாங்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குறுக்கு வழியில வரல, இருவரும் பணியாற்றினோம். எங்க அக்காவுடைய கல்யாண கடன்லாம் அடைச்சோம். ஒரு சம்பளம் கிடைக்கிறதாக நினைச்சிட்டு ஒரு சம்பளம் மிச்சம் வச்சு அதுல ஒன்னா வளர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் பெருசாகி பிஎஸ்என்எல் ஆகி எங்களுக்கு பப்ளிக் செக்டர் சேலரி எல்லாம் வந்து கண்ணா பின்னான் சம்பளம் வந்து இந்தமா ஒரு அதிகாரி ஆகி சம்பளம் கூடி சாமி ஒரு 10 வருஷத்துக்குள்ள பிக்சரையே மாத்திட்டார். சாமி மெட்டீரியலாகவும் நல்லா வைப்பார், பொருளாதார ரீதியாக உங்களை மேம்படுத்துவார், உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், அப்புறம் அருளும் உங்களுக்கு தருவார். இந்த சுவாமியோட ஸ்பெஷல் தான், பொருளும் தருவார், அருளும் தருவார். எப்பேற்பட்ட கவலை தான் அவன் கண்ணீரை துடைப்பார், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எந்த கவலைனாலும் அவர் ஒரு சொட்டு கண்ணீர் அவர் பாத்துல விடுங்க, உங்க கவலையை சாமி மாற்றி காட்டுவார். இது கேரண்டியா அனுபவிச்சவங்க நாங்க. அதனாலதான் 33 வருஷம் கழிச்சு 6 மணி நேரம் கார் எடுத்துட்டு நாங்க வந்து இதையே உங்களுக்கு சொல்றோம்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை ஐயன். ஒரு குருவை சரணடைந்து நாங்கள் உய்தி பெற்றோம். இந்த ஊரில் இருக்கிற மற்ற மக்களும் இந்த குருவை சரணடைந்து உய்தி பெறட்டும் சொல்றாங்க. நீங்க பண்ண தவம் ஒரு இந்திரா நமக்கு வாய்ச்சிருக்கிறாங்க. அவ அந்த இடத்தை உருவாக்கி இதை நடத்திட்டு இருக்கிறா. சனிக்கிழமை ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்றா. துணைக்கு என்னுடைய கன்னியா கணேஸ்வரி கூட இருக்காங்க. இது ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய டீமே இங்க இருக்கு. நீங்களும் இதுல ஒரு ஆள். இந்த திருக்கண்டியூர் குடும்பம், நம்மெல்லாம் என்ன குடும்பம்? திருக்கண்டியூர் யோகிராம் சுரத்குமார் குடும்பம். திருவையாறுல குடியிருக்கலாம், நம்ம திருக்கண்டியூர்ல சேர்ந்துக்கலாம். அட்ரஸ் திருக்கண்டியூர் தானே, திருவையாறுல படிக்கலாம். நம்ம அட்ரஸ் திருக்கண்டியூர் யோகிராம் சுரத்குமார் நாமக்கூடம். நம்ம அட்ரஸ் என்னது? உங்க அட்ரஸ் என்ன கேட்டா யோகிராம் சுபார் நாமக்கூடம் திருக்கண்டியூர் சொல்லணும். எங்க நாம அட்ரஸ் இதுதான். குடியிருக்க ஒரு வீடு சாமி தந்திருப்பாரு, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய மெய்யா